வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புக்கு பார்த்திங்கன்னா டெசிஷன் புக்கு தான் பார்க்க போகிறோம். இது எல்லார் லைஃபுக்குமே தேவையான ஒரு புக்கு தான். இந்த புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோனா லெலா ஹராரின்னு எழுதியிருக்காரு. இந்த புக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளை எப்படி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மற்றவங்கள எப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டீம் லீடர் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவங்கள பற்றி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், ஜென்ரலியாக அதாவது ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை பலவிதமாக வாழலாம், ஆனால் எந்த மாதிரி வாழணும் நம்ம தானே டிசைட் பண்ணணும். பல திசைகள் இருக்கும், நம்ம எந்த திசையில் போகலாம் நம்ம தானே டிசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த புக்கில் சொல்கிறாங்க. இந்த புக்கில் 2 டைப்ஸ் டெசிஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் முதல் டெசிஷன் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துருவீங்க, அதாவது ஒரு டெசிஷன் எடுத்துருவீங்க, அந்த டெசிஷனை மாற்றவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிடுறீங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாணம் பண்ணிட்டு இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் உங்களுக்கு லைஃப் லாங்கிறவர் அப்படிங்கிறது அந்த மாப்பிள்ளை உங்களால் மாற்ற முடியாதுல்ல. ஸோ அது என்ன ஒரு மாற்றவே முடியாத ஒரு டெசிஷன், சரியா? அதை முதல் வகைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வகை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு முடிவை எடுத்துகிட்டு அதை மாற்ற முடியும்ல, இன்னும் பெட்டராகவும் முடிவு எடுத்துக்கலாம்ல. ஸோ அதை தான் ரெண்டாவது வகை முடிவு அப்படிங்கிறாங்க. ஒரு முதல் வகை முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய நேரம் செலவு செய்யணும், அதோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணணும், அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய ஆலோசனை பண்ணணும், ரொம்ப பொறுமை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை அந்த அந்த முடிவு எடுப்பதற்கு நீங்கள் என்னென்ன நிறைய நேரத்தை செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்ல, அது எதனால? கரெக்டான டெசிஷன் எடுக்காதனால தான், சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ரிவார்ட்ஸை பற்றி யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கை பற்றி யோசிக்கணும். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை சமாளிக்கக்கூடிய தைரியம் வேணும். அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி பண்ணணும். எதிர்பாராத பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடியதுக்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாலேஜ் வேணும். ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அனுபவமிக்க மனிதர்களிடம் போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்ல நிலைமையில் போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறது கூட நம்ம நிறைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முயற்சி பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போது எந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜ்லையுமே நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதாவது நம்ம நல்ல சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் முடிவு எடுக்கக்கூடாது. ரொம்ப சோகமாக இருக்கும் அந்த மாதிரி நிலைமையிலையும் முடிவு எடுக்கக்கூடாது. ரொம்ப கோபமாக இருப்போம், அந்த மாதிரி எமோஷ்னல் ஸ்டேஜில் இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. நிதானமாக இருக்கும்போது அந்த ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நிதானமான நிலையில் தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு ஏதாவது ஒன்று இழப்போம்ல, ஸோ எதை அடைய போகிறோம், எதை இழக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எனவே டெசிஷனை கரெக்டாக எடுக்கணும் நம்ம வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு சொல்கிறாரு. இந்த புக்கை பற்றி நிறைய இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா த்ரூ அமேசான் மூலிமா வாங்கிக்கலாம். இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள புக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.